ட்ரம்ப் செய்ய முயன்ற விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஒன்று, பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு ஒரே தட்டில் வைக்கிறார். அது எப்படி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடும் அதற்கு எதிராக கடுமையாக நிற்கக்கூடிய ஒரு நாடும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எந்த செய்தியாளரும் வந்து கேட்கல கேள்வி ட்ரம்ப்பை. ஏன்னா அது ஒயிட் ஹவுஸில் நடக்குது. பெஹல்காம் தாக்குதலுக்கே வந்து அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கும் பெஹல்காம் தாக்குதலுக்கும் எந்தெந்த வகையெல்லாம் சம்பந்தம் இருக்கு, குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாதி யாரு, அந்த தீவிரவாதிக்கும் ஐஎஸ்ஐக்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து தெளிவாக அடுக்கிய பிறகும் என்ஐஏவுடைய இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து அதை நோக்கி மிக பட்டவர்த்தனமாக தெரிந்த பிறகு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடும் தீவிரவாதத்தை தங்களுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடும் இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் இந்த வெள்ளை மாளிகையிலிருந்து பேசுறார் அப்படின்னா இதற்கான தைரியம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா அந்த சேர்லேருந்து வந்தது. நாம அமெரிக்க அதிபர் நாம என்ன வேணா பேசலாம், எல்லாருமே வந்து கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனா நேற்று நம்முடைய பிரதமர் மிக தெளிவா சொல்லியாச்சு, எங்களுக்கு மீடியேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா மீண்டும் இதே செய்தியாளர் சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் வந்து இடையில நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன். அதுவும் எந்தெந்த விஷயத்துல, காஷ்மீர் விஷயம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து பேசி, குறிப்பாக வந்து இந்தியாவுடன் பேசி நான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்த தயார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் வந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பாளர், குறிப்பாக வந்து ஊடுருவல்காரர்களாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய இராணுவத்தை அனுப்புறீங்க, உங்களுடைய ஒரு மாகாணம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை வந்து ஒழுங்காக அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு துப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா ஒரே நாளில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திடுவேன். அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி செஞ்சிருவேன். இந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயத்தை கூட நிறைவேற்ற முடியாது உங்களால். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் வந்து நீங்கள் பிரச்சனை தீர்க்க போகிறீங்களா?